ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தூதுவளை துவையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். சிம்பிளாக ஈஸியாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோடய ஓன் ஐடியாவில் தான் செஞ்சேன். நான் எந்த வீடியோவும் பார்த்து செய்யலை. இப்போ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பூண்டு கொஞ்சம் உரிச்சு வச்சுக்கோங்க, ஒரு 4-5 பல். அப்புறம் உளுந்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் கொஞ்சம் சின்னதாக ஒன்று எடுத்துக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் 2 கிள்ளி வச்சுருக்கேன், புளி கொஞ்சம், இது தேங்காய் கொஞ்சோண்டு, இது மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ வாங்க வணக்கலாம். ஃபஸ்ட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்புலாம் எடுத்து வச்சோம்ல, அதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் பொன்னியாக வந்தோடனே வெங்காயம் போடணும். கொஞ்சம் பொன்னிறமாக வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வெங்காயத்தை போடணும். கொஞ்சம் நேரம் வதக்கணும். அதுக்கு பூண்டு போடணும். புளி அப்புறம் வரமிளகாய், அப்புறம் தேங்காய் போட்டு ஃபைனலாக வந்துட்டு தூதுவளையை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. இப்போ நல்லா கேப் விட்டு விட்டுக்கிணுங்க, அப்போ தான் வந்து நல்லா வதங்கும். இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அது வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா ஆறினோன்னே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இதை இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஊற்றிடாங்க, லைட்டாக மட்டும். அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். தெரியுதா என்னன்னு தெரியல. வேறு ஒரு கிண்ணியில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், துவையல் ரெடி ஆகிடுச்சு. எப்படின்னு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக இது மாதிரி பண்ணிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இது மாதிரி நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.